ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாபம், செய்வினை, கண்ட்ரிஷ்டி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பலிக்குமா? நிச்சயமா இல்லைங்க. சத்தியமா பலிக்கும். எப்படின்னு கேட்குங்களேன், இந்த அவார்ட்ஸ் விருதுகள்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்க யார் தெரியுமா அவங்க? திறமையான தகுதி உடையவங்க, நல்லவங்க. இவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். அதுபோல தாங்க இதுவும். இது 3மே சாபம், செய்வினை, கண்ட்ரிஷ்டி யாருக்கு கிடைக்குன்னா, தவறான தகுதி உடையவங்களுக்கு இது கண்டிப்பாக போய் சேரும். அப்போ நல்லவங்களுக்கு போய் சேராது. நல்லவங்களாலேயும் போகும் இது. போய் வெயிட் பண்ணும். அவங்க தவறு செய்கிறாங்களா பார்த்துக்கொண்டே வெயிட் பண்ணியே இருக்கும். தவறு செய்யும்போது டக்குன்னு அவங்களுக்கு பலிச்சிடும். தவறு செய்யலனா அப்போ இதனுடைய ஆயுள் குறைஞ்சி தீய சக்தி அழிஞ்சு போயிடும். அப்போ இவங்களுக்கு தண்டனை கிடையாதா? இருக்குது. செய்வினை செஞ்சவங்களுக்கு தண்டனை இருக்குது. கண்ட்ரிஸ்டிவங்களுக்கு இது சாபம் கொடுத்தவங்களுக்கும் தண்டனை இருக்குது. எல்லாருக்கும் தண்டனை இருக்குது. சாபம் கொடுத்த நல்லவங்க தான் சாபம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தண்டனைக்கும்? நல்லவங்களாக இருந்தாலும் சாபம் வெளியில் வர வார்த்தைகள் தவறானதில்ல, அந்த தவறான வார்த்தைக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக இருக்குது. தவறான வார்த்தை வெளியே வருதில்ல, அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக இருக்குது. அப்போ திரௌபதி சாபம் விட்டு ஜெயிச்சாங்களே, திரௌபதி ஜெயிக்கலைங்க. அவளுடைய சாபம் தான் ஜெயிச்சிச்சு. அவங்க கொடுத்த சாபம் தான் ஜெயிச்சிச்சு. கௌரவங்களாம் அழிஞ்சு போனாங்க, பாண்டவங்களாம் அழிஞ்சு போனாங்க. சாபம் தான் ஜெயிச்சு. அதனால் தவறான வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது. தவறான சாபம் எதுவுமே தவறு எது செஞ்சாலும் தண்டனை நிச்சயமாக இருக்குது. சரியா?